ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. இன்னைக்கு சினிமாவுல நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அத தாண்டி ரியாலிட்டி ஷோ, கேம் ஷோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் மக்கள பலவிதமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளீடுகள் என்ன? உண்மையான விஷயங்கள் என்ன? அப்படின்றத நமக்கு தெளிவா சொல்றதுக்காக இன்னைக்கு சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வண்டி வாங்குறது எல்லாமே ஃபேக் அப்படின்னு இன்னைக்கு வந்து ரோட்ல ஓடுற வண்டியில பாதி வண்டியை மறிச்சு நிப்பாட்டினோம்னா அவன் பேர்லயே வண்டி இருக்காது. அப்படியே பெரிய ராபின்ஹுட் கொள்ள அடிச்சதெல்லாம் எல்லாம் அப்படி மறைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. கூல் சுரேஷோட பைத்தியத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செலவை கூட பாலா ஏத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டுபிடிச்சோங்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்கல, ஏன் அரையும் குறையுமா கண்டுபிடிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன் மனநிலையும் மாத்துறீங்க. ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகலாம். இவன் பாலாவை பத்தி பேசி நீங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? அவனே பாப்புலாரிட்டிக்காக அவன் பண்றது பாப்புலாரிட்டி தான். ஆனா அந்த பாப்புலாரிட்டினால 4 பேருக்கு அவனுக்கு ஒரு 4 பேருக்கு நன்மை கிடைக்குங்கிறத பார்க்கணும்ல. விஜயை விட பாலா பெரியாளா? இல்ல. அப்ப இவெல்லாம் அரசியலுக்கு வந்தானா அவ்வளவு சீக்கிரமா ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. உதவி பண்றோம் அப்படின்னா வாங்குற வரைக்கும் தான் நம்மளாலே நன்றியோட இருப்போம். கண்ணு தெரியாதவனுக்கு நீ உதவலாம், கை கால் நல்லா இருக்கிற ஒருத்தனுக்கு நீ ஏன் உதவலாம்? இவங்க என்னன்னா காந்தி கண்ணாடி மாதிரி ஒரு படத்தை எடுத்தா நீ நடிகன் ஆயிட முடியாது. காந்தி நோட்ல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கே காந்திக்கு இன்னும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு தொகுதியிலேயாவது ஒரு எம்எல்ஏ சீட்டில் அடிச்சிட்டான்னா சீரியஸா அந்த எம்எல்ஏ சீட்டை அடிச்சு அந்த தொகுதி இருக்குல்ல, உண்மையிலேயே சொல்றேன் உலக மகா முட்டாள்கள் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து அரசியல்ல தான் நாளுக்கு நாள் பல திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் அதிகமா பேசப்படும். ஆனா இப்போ அதை தாண்டி சினிமாவிலேயே அரசியல் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வருது கான்ட்ரவர்சியா அப்படின்னா உடனே அதை மக்கள் எடுத்து நெகட்டிவா தான் பெருசா பேசி 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 அந்த விஷயத்தையே வேற மாதிரி மாத்திடுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து சரி ஓகே ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட ஒண்ணு பண்ணும்போது அதை ஒரு 4 பேர் விமர்சிச்சு பேசுறாங்க. அதுல பார்க்கும்போது முக்கியமா கூல் சுரேஷ் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு கேபிஒய் பாலாவை பத்தி. கேபிஒய் பாலா என்ன ஜமீன் பரம்பரையா இல்ல ராஜ பரம்பரையா, இவருக்கு என்ன பணம் வந்து கோடி கோடியா கொட்டிக்கிட்டு இருக்கா இவர் வந்து பண்றதுக்கு, இவரோட பின்னணி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரோட சொந்த உழைப்புல தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலும் தெளிவா சொல்லிக்கிட்டு வராரு. இருந்தாலும் அவரை பத்தின தொடர்ந்து விமர்சனங்கள் வர காரணம் என்ன சார்? இல்ல, இது எல்லாருமே அவங்கவுங்க சுய விளம்பரத்துக்கு யாரை பிடிச்சி நம்ம விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்களோட சுய விளம்பரத்துக்கு தான் இதெல்லாம் நடத்திக்கிறாங்க. ஒரு கூல் சுரேஷ் நான் பார்த்தது வரைக்கும் அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். அப்பப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட பையனா இருக்காரு. அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பையன். ஆமா, அவர்கிட்ட உட்காந்து பேசினா நல்லா தான் பேசுவார், நல்லா தான் இது பண்ணுவார். ஆனா திடீர்னு வந்து இந்த ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு கல் எடுத்து பைத்தியம் திடீர்னு அடிக்கும், நல்லா தான் இருக்கும். ஆமா, சில நேரத்துல பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க, தப்புன்னு மூஞ்சில காரி துப்புவாங்க. அதெல்லாம் பைத்தியங்களோட ஆக்டிடியூட்ஸ். நீங்க கூல் சுரேஷ் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் வருவாரு, மேடையில உட்காந்துருப்பாரு, அப்பயெல்லாம் அமைதியா இருப்பாரு, எல்லாம் இருக்கும். திடீர்னு மாலை கையில கிடைச்சோன்னே குரங்கு மாலை கிடைச்சு பொண்ணுக்கு போறது, அது மாதிரி எல்லாம் ஒரு இவரோட ஆக்டிடியூட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியம். அதெல்லாம் ஒரு இன்டென்ஷனா பண்றாரா இல்ல சும்மா அந்த போற போக்குல பண்ணிட்டு போறாரா? அதுதான் சொல்றேன், அது வந்து அவர் வந்து வேணுக்குன்னு செய்யறாரு அப்படிங்கிறது கிடையாது. அது இயற்கை, அது ஒரு விதமான பைத்தியம். அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு அவருக்குள்ள அந்த பைத்தியம் பிடிச்சிருக்குது. அந்த பைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கணும். இப்ப பாலாவிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, கூல் சுரேஷோட பைத்தியத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செலவை கூட பாலா ஏத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அது அது வந்து பாலா அதை ரெடி பண்ணி கொடுத்தா அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. ஓகே, இதை பத்தி இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாலா கொடுத்துருக்கிறது எல்லாமே திருட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெளிநாட்டவர்களுடைய கைக்கூலியா தான் பாலா வந்து செயல்படுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த விஷயம் இன்னும் ஒரு பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அவர் திருட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னால சிபிசிஐடியில் ஒர்க் பண்ணீங்களா, இல்லை ராவில் ஒர்க் பண்ணீங்களா?
அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்க ஒரு சினிமாவில் ஒரு விமர்சகரா இருக்காங்க. விமர்சகர் அப்படின்னா அந்த விமர்சகருக்கு முன்னால நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அதுவும் பாக்யராஜ் கிட்ட. ஓகே. பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் பயணம் பண்ணவங்க நல்லா கதை சொல்லுவாங்க. ஒரு கதை கோக்குற விதம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஆமா, ஒரு நல்ல கதையை உருவாக்கி நல்ல படத்தை பண்ணிட்டு அந்த படத்துல பேர் வாங்கணும். ஒருத்தனை பத்தின கதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அதுல நல்ல கோர்வையான விஷயங்கள்லாம் சொல்லி அதுல ஹிட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுல்ல. ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகலாம். இவன் பாலாவை பத்தி பேசி நீங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? முடியாது. இவ்வளவு வருஷமா பேசாம ஏன் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? அவன் எப்பல இருந்தே பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து சிவகார்த்திகேயன் படம் அந்த அந்த காம்போல வர்றப்பதான் நீங்களாம் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முன்னால கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? அவன் ஒரு ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முன்னால கண்டுபிடிக்க கூடாதா? இது வந்து அவரோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம பண்ற விஷயம் சொல்றீங்களா? வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம பண்ற விஷயம் இல்ல, யாரோ வளரணும் அப்படிங்கிறதுக்கு பாலாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் அதாவது பாலாவோட வளர்ச்சியை தடை பண்ணணும்னு கிடையாது. பாலாவோட வளர்ச்சி வந்து இன்னொருத்தனோட வளர்ச்சியோட இடத்துக்கு நவுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு போனார் இல்லையா? போறப்ப நடிக்கிற இந்த துப்பாக்கி யார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு போனாரு? சிவகார்த்திகேயன். இப்ப சிவகார்த்திகேயன் என்ன கற்பனையில வாழ்றாரு? நம்ம தான் அடுத்த விஜய் அப்படிங்கிற இடத்துல வாழ்றாரு இல்லையா? குட்டி தளபதின்னு பேர் வாங்கிட்டாரே சார். அதான் திடீர் தளபதி. குட்டி தளபதி இல்ல, திடீர் தளபதி. ஆமா, அந்த திடீர் தளபதிக்கு அடுத்தாப்புல வந்து பராசக்திங்கிற டைட்டில் வருது. ஆமா, இவங்க பராசக்தினா இது இவங்க சிவாஜி கணேசனாவே நினைச்சிடுறாங்க. ஆமா, கலைஞர் கதை வசனம் எழுதுனதால தான் அந்த பராசக்தியே வின்னிங், இல்லாட்டினா அந்த பராசக்தியே ஃபிளாப்பு. அங்க ஜெயிச்சதுங்கிறது கலைஞர். அந்த கலைஞரோட குடும்பத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு அவங்க பேனர்லயே படம் பண்ணி அவங்க டைட்டில் இவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு, புரியுதுங்களா? புரியுது சார். எவ்வளவுக்கு, அதாவது என்ன சொல்றது, ஒருத்த வீட்டுக்குள்ளார உட்காந்து எந்த அளவுக்கு நடத்திக்கிறாங்க அப்படின்னா இவங்களாம் நம்பி விடலாமா? ஒண்ணும் இல்லை, நாளைக்கு வரப்போற சமுதாயத்துல டேட்டா வந்து பராசக்தின்னு தட்டினா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது சிவகார்த்திகேயன் டேட்டா தான் உங்களுக்கு காட்டும். அதுதான் வரும். ஆமா, உங்களுக்கு அப்ப கலைஞரின் பராசக்திங்கிறது வராது. அப்ப இந்த டிஎம்கே குடும்பம் அப்படிங்கிறது, இந்த டிஎம்கே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அண்ணாவால் அப்படிங்கலாம் வச்சுக்கிட்டா கூட அதை கடைசி வரைக்கும் நிலைநாட்டி நீங்க ஒரு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா உங்க தாத்தன், உங்க தாத்தனோட வரலாறை நீங்க மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உங்க தாத்தா இல்லாம நீங்களா வந்துட்டீங்களா? உங்க குடும்ப சொத்து அது. அந்த சொத்தை ஒருத்தன் களவாடுறாங்க, அதுக்கு நீங்க துணை போறீங்க. அப்ப காசுக்காக எதையும் பண்ணுவீங்க. அதை விடுங்க. இவனை பாலா பத்தி பேச வந்தோம்னா நம்ம பராசக்தி போறோம். ஆமா, இந்த பாலா வந்து அவன் ஆக்சுவலா வந்து அவனும் ஒரு விளம்பர பிரியர் தான். இங்க எல்லாருமே விளம்பர பிரியா தாங்க. ஒரு இளவு வீடு நடந்தா கூட அந்த இளவு வீட்டுல கூட போய் விளம்பரம் தேடுற ஆட்கள் தான் நம்மலாம். புரியுதுங்களா? அப்படிதான் இதுல இளவு நடத்துறவனுங்களே விளம்பர பிரியரா இருக்கானுங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம நாட்டு மக்கள் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதனால அவனை பத்தியே இது பண்றதுக்கு அவன் வந்து என்னன்னா எல்லாருக்கும் அவன் சம்பாதிக்கிறத கொடுக்குறான்ல. அவன் எங்க இருந்தா சம்பாதிக்கிறான். அவன் திருடி கூட திருடி சம்பாதிக்கிறத நீ வச்சுக்காம அடுத்தவனுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். 4 பேருக்கு 4 டீ வாங்கி கொடுப்பீங்களா? நீங்களா பேசுறாங்களே, இவ்வளவு பேர் அவனுக்கு இது பேசுறாங்களே, டீ கடையில டீ 4 பேர் சேர்ந்து நின்னோம்னா ஐயோ 4 பேருக்கு டீ காசு கொடுக்கணுமா? டீ வேணான்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுதான் அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிற காசு என்னோட செலவுக்கே பத்தாது, நான் டீ குடிக்கவே பத்தாது, இதுல நான் எப்படி 4 பேருக்கு வாங்கி கொடுப்பேன்? அப்ப பாலா சம்பாதிக்கிறது அவரோட குடும்பத்துக்கு அவரோட தேவைகளுக்கே பத்தாது, அவர் எப்படி 4 பேருக்கு ஹெல்ப் பண்றாரு? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பண்றாருன்னா பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி எப்படி வந்தது? அதுவும் ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராவே அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் வளர்ந்து வராரு, ஆனா அப்பவே அவர் பண்ணது எப்படி அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. அதாவது ஆஸ்பத்திரி கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரைட்டு. அவன் என்ன அப்பல்லவா கட்டிக்கிட்டு இருக்கான்? இலவச மருத்துவமனை தான் கட்டுறாரு. மருத்துவமனை தான். அதான் என்ன அவன் கட்டுறது என்ன? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அந்த ஆளு கிளினிக் வச்சு கொடுக்குறான். பொத்தாம்பதுக்கு அவன் நடத்தல. ஒரு டாக்டர் நல்ல விதமா ஒரு சேவை செய்யணுங்கிற மனப்போக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குறான்.
ஓகே 4 பேர் ஊர்ல ஒரு அதாவது ஒரு டாக்டருக்கு இடம் கொடுத்து உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். கிராமத்துல எல்லாம் நீங்க எங்க போனீங்கன்னாலும் வேற பக்கத்து ஊர்ல இருந்து அந்த டாக்டர் வாரத்துல 2 நாள் ஆமா வந்து பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போவாரு. அவருக்கு ஒரு யாராவது அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷனா கொஞ்சம் புகழ் தேடுறவன், ஓகே அங்கேயும் விளம்பர பிரியர் தான், அவருக்கு ஒரு ரூம் மாதிரி ஒதுக்கி கொடுத்து ஒரு கொட்டாய் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து அவருக்கு அங்க இடம் கொடுப்பானுங்க. அந்த வேலையை தான் இவன் செஞ்சிருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் கட்டினான். அப்படிதான் ஹாஸ்பிட்டல்ன்றப்போ ஒரு பெரிய லெவல்ல தான் எல்லாரையும் இமேஜின் பண்ணி அந்த பேசிட்டு இமேஜினேஷனே கிடையாதுங்கிறேன். அது கிடையாது, அவன் பண்ணல அப்படி. ரெண்டாவது வண்டி வாங்குறது எல்லாமே ஃபேக் அப்படின்னு. இங்க நம்ம ஊர்ல எல்லாமே இந்த என்ன சொல்றது எலைட் பீப்புள் வாங்குறது மாதிரி எல்லாமே புது வண்டி வாங்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்க மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸே செகண்ட் ஹேண்ட் தான் வந்தோம். எல்லாருமே செகண்ட் ஹேண்ட். இன்னைக்கு ரோட்ல ஓடுற வண்டியில பாதி வண்டியை மறிச்சு நிப்பாட்டினோம்னா அவன் பேர்லயே வண்டி இருக்காது. எல்லாமே அடுத்தவன் பேர்ல பேரை மாத்தாம. ஏன்னா நேம் டிரான்ஸ்ஃபருக்குன்னு ஒரு செலவு இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ரீதியா நேம் டிரான்ஸ்ஃபர் போட்டா உடனே மாத்தி கொடுத்துருவாங்க. 6 மாசம் ஆகும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பேரு மாறும். புரியுதுங்களா? இவன் கை காசை போட்டு வாங்குறான் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வண்டி இருக்குது. இப்ப பாலா உங்க வண்டி கொடுங்க, நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் பாதி காசுல விட்டு கொடுப்பேன். ஓகே இலவசமா கொடுக்குறாங்கன்றப்போ. ஆமா, இலவசமா ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகேப்பா, அதுல என்னோட பங்கு ஏதோ, அதாவது நான் வாங்குற அமௌண்ட்டோட மற்ற அமௌண்ட் இன்னொரு அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் குறைச்சு அப்ப என் பேர் வெளியில தெரிய வேணாம் அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம ஊர்ல தான் பேர் மாத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குன்னு தெரியும். இதெல்லாம் யோசிக்காம அவன் வாங்கின வண்டி எல்லாம் இது அப்படின்னு, இவன் வாங்கின வண்டி தானே அப்படிங்கிறது தானே. நீங்க ஆம்புலன்ஸோட லக்ஸுரி வண்டி இருக்குது, இங்க லக்ஸுரி வண்டி வச்சிருக்கவன்லாம் இது வரி கட்டிட்டு இருக்கானா? இல்ல. விஜய் வரைக்குமே வரி கட்டலங்க. லக்ஸுரி வண்டிக்கு லக்ஸுரி வண்டி வச்சிருக்கணும் வரி கட்டல. ஆம்புலன்ஸுக்கு லக்ஸுரி வண்டியோட நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அந்த லக்ஸுரி வண்டி யாரு வச்சிருந்தா? அந்த லக்ஸுரி வண்டின்னு நம்பர் 1 எடுக்கிறீங்கல்ல, அந்த பேர் யாரு? அந்த லக்ஸுரி வண்டி யாருது? அப்ப அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணிருக்கான்? அந்த வண்டி இந்த ஆம்புலன்ஸுக்கு வந்திருக்குன்னா அந்த வண்டி என்னாச்சு? அது நிறைய பின்னால நீங்க போகணும். இங்க நடந்தது மட்டும் பார்க்க கூடாது. அந்த வண்டி என்னாச்சு? அந்த வண்டியோட பின்னணியில என்னாச்சு? அந்த வண்டி யாராவது தள்ளி விட்டு மலையில இருந்து தள்ளி விட்டு உடஞ்சு போய் சுக்குநூறு ஆக்கிட்டீங்களா? அந்த வண்டியை காயலாங்கடையில பிச்சு பீஸ் பண்ணிட்டீங்களா? அந்த வண்டி ஒரு வண்டின்னு சொல்றீங்க, அந்த வண்டி எங்க? அதை கண்டுபிடிச்சிங்களா? நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சோம்னு சொல்றது இது எல்லாமே உங்களோட கற்பனை கதைகள். கற்பனை கதைகளுக்கு உருவம் கொடுத்து அதை நம்புற அளவுக்கு பேசுறதுங்க. அதான் சினிமாக்காரன். ஒரு 1000 பேர்த்த இருட்டு அறைக்குள்ளார உட்கார வச்சு கைத்தட்டல் வாங்கின விஜய் தான் 1000 பேர் நம்ம கைத்தட்டிட்டான், இன்னைக்கு வெளியில வந்தா 1,00,000 பேர் கைத்தட்டு வாங்குற இடத்துக்கு தான் அந்த அரசியல் சினிமா நம்பிக்கை வேற. சினிமா பொய். ஒரு இருட்டு அறைக்குள்ளார எல்லாத்தையும் ஏமாத்தலாம். ஆனா வெளிச்சத்துக்கு வந்தா நீங்க வீரனா இருந்து காட்டணும். நீங்க தைரியசாலினா தைரியமா இருந்து காட்டணும். புரியுதுங்களா? நீங்க புத்திசாலினா ஒரு பேப்பர் வச்சு படிக்க கூடாது. நிறைய விஷயங்கள் நீங்க உள்ள சினிமா வேற, இது வேற. அது மாதிரி ஒரு கேபி பாலாவை பத்தி அவனை பத்தி பேசுறவங்க ஃபுல்லா எடுங்க. கண்டுபிடிச்சோங்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்கல. ஏன் அரையும் குறையுமா கண்டுபிடிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன் மனநிலையும் மாத்துறீங்க. அவன் என்ன பெரிய ராபின்ஹுட்டா பண்ணா? அப்படியே பெரிய ராபின்ஹுட் கொள்ளடிச்சதெல்லாம் எல்லாம் அப்படி மறைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அவனே பாப்புலாரிட்டிக்காக அவன் பண்றது பாப்புலாரிட்டி தான். ஆனா அந்த பாப்புலாரிட்டினால 4 பேருக்கு அவனுக்கு ஒரு 4 பேருக்கு நன்மை கிடைக்குங்கிறத பாக்கணும்ல. இது மூலமா அரசியலுக்கு போறதுக்காக தான் இப்படி பண்றாருன்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கு சார். அப்படி வாய்ப்பு இருக்கா? பாலா அரசியலுக்கு போனா அப்படி வாய்ப்பு இருக்குங்களா? மக்கள் ஏத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க விஜயவே ஏத்துக்கிறதுக்கு முடியாம திண்டாடல. ஆமா, விஜயே இப்ப சினிமாவில இருந்து அரசியல் வந்திருக்கு. விஜயை விட பாலா பெரியாளா? இல்ல. அப்ப இவெல்லாம் அரசியலுக்கு வந்தானா அவ்வளவு சீக்கிரமா ஓட்டு போட்டு நம்ம கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. நிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா உதவி பண்றோம் அப்படின்னா வாங்குற வரைக்கும் தான் நம்மளாலே நன்றியோட இருப்போம். அது உண்மைதான். புரியுதுங்களா? டிஎம்கே இப்ப 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த 15ஆம் தேதியில இருந்து அந்த 1000 ரூபாய் தீர்ற வரைக்கும் தான் அந்த நன்றி இருக்கும். ஏன் ஓட்டு போடுறப்ப மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க? அந்த நேரத்துக்கு போடணும்னு கொடுக்கறது தான் அந்த அமௌண்ட். அதுவும் காசை வாங்கிட்டு தான் உள்ளார போவாங்க. அது தெரியுமா? 2 நாளைக்கு முன்னால காசு கொடுத்தா கூட ஓட்டு மாறி போயிடும்.
மக்கள் அந்த ரேஞ்சில் இருக்கானுங்க. ம். அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் நன்றியோட இருப்போம், நாங்க மக்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிலாம் எங்கேயும் கிடையாது. கிடையாது. விஜய் தோத்து போவாருங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னா, ம். பாலாலாம் பாலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேக்குறீங்களா, ம். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவன் கண்டிப்பா ஓட்டு போறவனுக்கு காசு கொடுப்பான். ஆமா. விஜய் ஒரு காலத்துலயும் கொடுக்க மாட்டான், அந்த காசு கஞ்சன். கொடுக்க மாட்டாரு. ஆமா. ஆமா. அதனால விஜய் கூட தோப்பான ஒழிஞ்சு இவன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. பட் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவனுக்கு விடக்கூடாது. நான்லாம் செத்தா கூட அரசியலுக்குலாம் வரமாட்டேன் ம். ஆமா, அப்படி இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து எல்லாரையும் சாவடிப்பாங்க. ம். இப்படிதான் சொல்லிட்டு வரேன். இப்படி சொன்னவர்களை நாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஓகே. இதே ஒரு காலத்துல விஜய் என்ன சொன்னான், அதே தானே சொன்னான் ஆமா. அந்தாலும். அப்படிங்கிறப்ப அது வந்து இவங்க அதாவது இவங்களோடலாம் நம்ம வாழ்றோமேன்னு நினைச்சா ம். நம்ம விதி எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு பாருங்க. ஓகே. ஆமா. ஓகே. இப்போ என்னன்னா, இன்னும் அவன் உதவி செய்யறான், அவனை செய்ய விடுங்க, இல்ல நீங்க செய்யுங்க, பட் இதை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வரீங்க தானே சார்? நான் எப்படியுமே சொல்ல வரல, நீ உதவியும் செய்யாத ம். அப்படின்னு தான் அவனை சொல்லுவேன். ம். ஏன்னா நீ உதவி செய்யற, உதவிங்கிறது யாருக்கு செய்யறோம் அப்படின்னா, அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு நீ உதவலாம், ஓகே. கை கால் நல்லா இருக்கிற ஒருத்தனுக்கு நீ ஏன் உதவணும்? அவன் Correct. உழைச்சி அவன் எடுத்துக்க மாட்டானா? ம். புரியுதுங்களா? இல்லாதப்பட்டவன்னா அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? வீடு இல்லைன்னா நீ வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நீ யார்? ம். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு கவர்மெண்ட் முன்னெடுக்காத ஒரு விஷயத்த நீ ஏன் செய்யற? ம். ஆம்புலன்ஸ் நீ வாங்கி கொடுக்குறன்னா 108 செய்யாத வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ம். நீ எதனால செய்யற? ஓகே. உனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கறது பாருங்கடா. அதை விட்டு அங்க உதவி செய்யறேன் இங்க உதவி செய்யறேன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு, ம். ஆமா, அந்த உதவி செய்யறதுனால உனக்கு என்ன நடந்துற போகுது? ஏன்னா இது மூலயமா சம்பாதிக்கிறாரு பாலான்னு ஒரு பேர் வருது, மேபி அதுக்காக இருக்குமா? சம்பாதிக்கிறான்னா அவன் ட்ரஸ்ட் வைக்கலையேங்கிறானே. ட்ரஸ்ட் வைக்கல சார். இப்ப யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டா இதுலயே நிறைய அவன் சேனல் வச்சு நடத்தலையே, அடுத்தவன் சேனல்ல தானே போய் பேசுறான். ஓகே. இப்ப அடுத்தவங்க சேனல்ல போய் பேசணும்னா எவ்வளவு கொடுத்துட போறாங்க? அதிகபட்சமா 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய், அதிகபட்சமா இப்ப என்ன சொல்றது, முக்தாருக்கு 5000 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகே. முக்தார் ரேஞ்சுக்கு நான் பேசினா. ஆமா, முக்தாரே வந்து 5000 ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் தனியா சேனல் வச்சது. ஓகே. அந்த ரேஞ்சுக்கு சொல்றேன். அதுல எல்லாம் பெருசா சம்பாதிச்சிட முடியாது. ஆமா, அதனால இதுல வச்சு இப்படி சம்பாதிக்கிறான் அப்படி சம்பாதிக்கிறான்லாம் கிடையாது. அவன் வந்து லைம் லைட்ல என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா, படம் வந்தா, இப்ப சினிமாக்காரனுக்கு படம் வந்தாதான் லைம் லைட். ஆமா. படம் இல்லாத நாட்கள்ல நான் லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்ச மேட்டர்ல யாரையுமே ஹர்ட் பண்ணாம பண்ணணும்னா 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ற வீடியோவை நம்ம ஷேர் பண்ணாவே அது யாரையும் ஹர்ட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வந்து ஒரு growth கிடைக்கும். இதே வந்து கூல் சுரேஷ் இருக்கான், அவனும் லைம் லைட் தான் பண்ணணும், ஆனா அவன் பண்ற செயல்கள் எல்லாருமே ஹர்ட் ஆகுதா, இரிட்டேட் ஆகுது. அது மாதிரியான விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். ஓகே. ஆமா, இவங்க என்னன்னா காந்தி கண்ணாடி மாதிரி ஒரு படத்தை எடுத்தா நீ நடிகன் ஆயிட முடியாது. ஆமா. நல்ல படத்தை எடுக்கணும். புரியுதுங்களா? காந்தி கண்ணாடின்னு பேர் வச்சுச்சுன்னா, காந்தியே தான் நம்ம காந்தி நோட்ல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கே காந்திக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். அவர் சிரிச்சிருக்காரு இல்லையா ஒவ்வொரு நோட்லயும், உண்மையிலேயே அவர் ரூபா நோட்ல சிரிக்கிறதுனால தான் அவர் இன்ன வரைக்கும் நாம ஞாபகம் வச்சிருக்கோம். அவர் வேற ஏதாவது புத்தகத்துல சிரிக்கட்டுமே இருக்காது, ஞாபகம் இருக்காது. காந்தினா எப்படி இருப்பாருன்னு எல்லாத்தையும் கேட்போம். காந்தியவே இங்க மறந்துடுறோம், காந்தி கண்ணாடின்னு டைட்டில் வச்சுக்கிட்டு. ஓகே. ஆமா. சோ உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சார்? பாலாவை பொறுத்த வரைக்கும், அவரோட செயல்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா பாசிட்டிவா நீங்க என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? இவங்க நெகட்டிவாவும் வேணாம் பாசிட்டிவ் வேணாம். ஓகே, செய்யுங்க, உங்களுக்கு செய்ய வேணான்னு சொல்றதுன்னு இல்லை. ஏன்னா அதனால 4 பேர் சாப்பாடு கிடைக்குது. இப்போ சில பேர் வந்து அவங்க வீடியோ எடுப்பானுங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பானுங்க, ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு இருப்பான், ஹெல்மெட் வாங்கி கொடுப்பானுங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் யாரோ ஒருத்தனுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு அது கிடைக்குது அப்படிங்கறதுல அதுல ஒன்றும் விமர்சனம் பண்றதுக்கு இல்லை. அதனால இதை பண்ணாதன்னு நான் சொல்றதுக்கும் கிடையாது, இதை பண்ணு அப்படின்னு அதை ஊக்குவிக்கிறதுக்குன்னு அது கிடையாது. ஆமா, இன்னைக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களெல்லாம் இவங்க செய்யறதுலாம் இவங்களை வளர விடக்கூடாது, இவங்க அதெல்லாம் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சுன்னா, எவனோட உதவி எனக்கு தேவையில்லைங்கிறப்ப எவன் வாங்குவான்? அந்த மாதிரி ஒரு நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்பு வந்தா என்ன, அது நல்லா தானே இருக்கும்.
கரெக்ட். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி பாலாக்கே இவ்ளோ கான்ட்ரோவர்சியலான விஷயங்கள் வருது அப்படின்னா, இத பார்த்து இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணணும்னு யாராவது நெனச்சா கூட பின்னாடி பயந்து ஓடிருவாங்க. யாரும் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, ஹெல்ப்புங்கிறது அதாவது மூன்றாம் தரப்பட்ட மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான், அதுவும் அது வீடியோவாக கன்வர்ஷன் ஆகிறதுனால தான் இவ்வளோ பேச்சுக்கு ஆமா. ஆளாகிறது. இதில் என்னென்னா இவனுக்கு அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா வந்து நாட்டு அதாவது தேச துரோகிகள் ஆமா. இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுறக்கூடாது ம். அப்படின்னு. அமெரிக்காக்காரனுக்கு இதான் வேலையா? அங்கே ம். தமிழ்நாட்டில் பாலான்னு ஒரு பையன் இருப்பான், ம். அவனை கூப்பிட்டு நம்ம வச்சு தமிழ்நாடே கண்ட்ரோல் எடுத்துடலாம் ம். ம். அப்படின்னா அவனுங்க நினைச்சானுங்கன்னா ஸ்டாலின்கிட்ட பேசி கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஆமா. அதானே அவங்க ம். நிலைமை. ஸ்டாலின்கிட்டே பேச வேண்டியதில்லை, மோடிகிட்ட பேசினாவே கண்ட்ரோல் முடிஞ்சு போச்சு. ம். புரியுதுங்களா? இந்த ஓகே. இந்த இது தெரியாம ஒரு கேரக்டர் நம்மளை கதை சொல்லி ஏமாத்துறான். அந்த கதைக்கு அத்தனை பேர் நம்ம தலையை சாய்க்கிறோம்னா தமிழ்நாட்டு மக்கள்கள் அறிவில்லாத முட்டாளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்பப்படுகிறத விட இவன் முட்டாள் அவன் முட்டாள்னு சொல்றதில்ல, நாம முட்டாளா இருக்கிறது நமக்கு தெரியுதா? அது கரெக்ட். நம்ம முட்டாளுங்கிறத அவன் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா. ஆமா, இல்லாட்டினா நாளைக்கு சீரியஸா விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஒரு தொகுதியிலேயாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல அடிச்சிட்டான்னா சீரியஸா அந்த எம்எல்ஏ சீட்டை அடிச்சு அந்த தொகுதி இருக்குல்ல, ம். உண்மையிலேயே சொல்றேன் உலக மகா முட்டாள்கள் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஓகே. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கும் ம். அந்த செயல்பாடுக்கு ஒருத்தன் ஒரு செயல் செஞ்சானா அது என்ன அப்படிங்கறத பார்க்கணும்ல. ம். ம். போய் நீங்க இந்த பாலாவுக்கு போட்ட கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஆமா சார், பார்த்திருக்கேன். ஆமா அப்படியே பயங்கரமா, ஆமா அவன் தேச துரோகி தான் தேச துரோகி தான். ம். நீங்க எத்தனை தேச துரோகிகளோட சந்திச்சிட்டீங்க? ஆமா சரி, அவனை கெட்டவன்னு காட்டுறீங்க, ம். எவன் நல்லவன் ஓகே. அவனை காட்டுங்களேன். ஓகே. நீங்க பாலா கெட்டவன் நீ காட்டுற, ம். ரைட்டு, எவன் நல்லவன்? ம். எவனையாவது காட்ட முடியுமா? முதல்ல நீ காட்டுப்பியா? நான் ஆமா. நல்லவன் சொல்ல முடியுமா எவனாவது? அங்க பின்னால ஃபேஸ்புக்ல எல்லாருமே 4 பேரோட இருக்கிறத நல்ல படத்தை பார்ப்பான், தனியா இருக்கிறப்ப தப்பான படத்தை தான் பார்ப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்ட ஒரு சமுதாயமா மாறிட்டு இருக்கு. அந்த சமுதாயத்துல வந்து ஏதோ தப்பி தவறி ஒரு என்ன சொல்றது பேராசைக்கு சில பேர் பண்றத அதை வந்து நாம கருத்தா எடுத்துக்கிட்டு நடத்துறதுங்கிறது பரவாயில்ல, இவ்வளவு நேரம் பேசி நம்ம கொஞ்சம் பேர் வாங்கிட்டோம்ப்பா ஓகே. அப்படிதான் இருக்கும். அதுதான் ஃபைனல். அதான் ஃபைனல். ஓகே. ஓகே. கரெக்ட் சார். சூப்பர். பாலாக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா, அவரை சுத்தி சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.